ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சர். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஆர்ட்ஸ் குரூப்புக்காக நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதாவது 11th கணக்கு பதிவில் அக்கௌண்டன்சியில் இருக்கிற முக்கியமான நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் ஒன் வேர்ட்ஸ் மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும், சரியா? ஏன்னா நம்ம வந்து எல்லா பேர்த்தோட எய்ம் என்னான்னு சொல்லி பார்த்தோன்னா அக்கௌண்டன்சி அப்படின்னாவே நம்ம வந்து சென்டம் எடுக்கணும், அப்படி தான் ஆசை. அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து 1 or 2 or 3, சரியா, ஒரு 3 கொஸ்டின்ஸ் கிட்ட நமக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா புக் இன்சைட்லேருந்து, அதாவது புக் பேக் கொஸ்டின்ஸ் இல்லாமல் நமக்கு புக் இன்சைட்லேருந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த கொஸ்டினையும் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணிக்கச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக பாட வாரியாக நம்ம என்ன பண்ணிக்கச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக கொஸ்டின்ஸ் வந்து புக் இன்சைட் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம், சரியா? இதில் வந்து மொத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப் ஃபைலில் ஒரு 15 பேஜ் இருக்குது. இந்த 15 பேஜை நீங்கள் நல்லபடியாக நீங்கள் கோத்ரூ பண்ணிட்டீங்கன்னா போதும். கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் உங்களால். அந்த அந்த 3 ஒன்வேர்டு இல்லை 4 ஒன்வேர்டு வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா புக் இன்சைட்லேருந்து கேட்பாங்க. அந்த ஒன்வேர்டை உங்களால் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஸ்கோர் பண்ணிட முடியும். மொத்தமாக சேர்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப் ஃபைலில் மொத்தமாக 116 ஒன்வேர்டு வந்து இருக்குது, சரியா? அந்த 116 ஒன்வேர்டை நீங்கள் என்ன பண்ணுங்க பார்த்தீங்கன்னா நல்லபடியாக நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா போதும். இதில் புக் இன்சைட் ப்ளஸ் புக் பேக், சரியா, ரெண்டுமே கொடுத்துருக்கோம். அதனால் நீங்கள் நல்லபடியாக லெசனை நீங்கள் படித்து முடிச்சுட்டு இதை நீங்கள் ஒன் வேர்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக இந்த பிடிஎஃப் ஃபைலை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஒன் வேர்டுக்கு மட்டும் இதை நீங்கள் வச்சுக்கலாம், சரியா? அதனால் இந்த பிடிஎஃப் ஃபைல் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், சரியா? நம்ம வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். இதோட பிடிஎஃப் ஃபைல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு இந்த விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.